இன்னைக்கு பார்க்க போற படத்தோட ஒன்லைனை நான் தமிழ்னே போட்டிருப்பேன். அதுக்கு மேல இதுல சொன்னா சுவாரஸ்யம் குறைஞ்சிறதுனால இப்ப ஸ்ட்ரெயிட்டா நம்ம படத்துக்குள்ள போலாம் வாங்க. இந்த படத்தோட பார்ட் 1 பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோவான டைரக்டர் முகமது ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்ல வந்திருப்பாரு. ஆக்சுவலி அந்த ப்ரொடியூசரோட பொண்ணை தான் அவர் விரும்பியிருப்பாரு. இவர் சொல்ற கதை மூலமா அந்த ப்ரொடியூசரை இம்ப்ரெஸ் பண்ணி கடைசியில அந்த விஷயத்த சொல்றதுக்காக வெயிட் பண்ணுவாருங்க. அவர் நினைச்ச மாதிரியே 4 ஏடாகுடமான ஒரு கதையை சொல்லுவாரு. அந்த 4 கதையுமே ப்ரொடியூசருக்கு ரிலேட்டடாவே இருக்கும். அதனால அவர் அதை கேட்டோன்னே ஷாக் ஆகி போயிருப்பாரு. கடைசியில் ப்ரொடியூசரும் அந்த கதைக்கு ஓகே சொல்லிடுவாரு. இதுக்கப்புறம் தான் டேரக்டரோ அவங்க பொண்ணை இவர் விரும்புறதையும் அவங்க பொண்ணு இவரை விரும்புகிற விஷயத்த சொல்லுவாரு. ஆனா இதை கேட்டோன்னே ப்ரொடியூசர் ஷாக் ஆகி அவரை கத்த, உடனே டேரக்டரோ உங்க அஃபேரை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்ல, இதை கேட்ட உடனே ப்ரொடியூசரோ மறுபடியும் இந்தாங்க புடிங்க செக்க, இதை வச்சு அந்த படத்தை எடுக்குன்னு சொன்ன உடனே அதை வச்சு அவர் படத்தையும் எடுத்து முடிச்சிருப்பாரு. இதோட பார்ட் 1 முடிஞ்சிச்சுங்க. இப்ப பார்ட் 2 ஸ்டோரி பாத்தீங்கன்னா, பார்ட் 1ல அந்த அதே ப்ரொடியூசரோ பார்ட் 2 எடுக்கிறதுக்காக 23 பேர்கிட்ட கதை கேட்டதா சொல்லி ஒரு யூடியூப் வீடியோல சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கதை கேட்டதுக்கு அப்புறம் டைரக்டா சிஎஸ்கே மேட்ச்ல போய் தோனியை பாக்குறதாவும் அந்த வீடியோல மென்ஷனும் பண்றாரு. அப்பதான் அந்த ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்றதுக்காக ஸ்ட்ரீம் பண்ண ஒரு லேடி வராங்க. அவங்களோட கதை டியர் ஃபேனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதையில வர சத்யாவோ அப்ப டாப் ஹீரோவா இருக்கிற ராசாவோட ஃபேனா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரை மாதிரி அவரும் ஒரு ஆக்டர் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம 8 வருஷமா தானியான ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காருங்க. தானியாவோ ஒரு ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் தானியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க அப்பாவோட சம்மதத்தை வாங்குறதுக்காக தானியாவோட அப்பாவை சத்யா மீட் பண்றாரு. ஆனா தானியோட அப்பாவுக்கோ சத்யாவுக்கு எந்த வித வேலையும் இல்லாம சினிமாவை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் மேல நம்பிக்கை இல்லைங்க. ஆனா சத்யாவோ நான் ஃபேன் இருக்கிற ராசா மாதிரி ஒரு நாள் நானும் ஆவேன்னு நம்பிக்கையா சொல்றாருங்க. ஆனா தானியாவோட அப்பாவோ நம்ம ராசாவையே கேவலமா பேசிடுறாரு. ஆனா சத்யாவோ ராசாவோட தீவிர ஃபேனன்றதுனால கோவம் அடைஞ்சு நம்ம தானியாவோட அப்பாவை கண்டபடி திட்டிடுறாருங்க. இதுக்கப்புறம் சத்யாவோ தானியா கிட்ட உனக்கு நான் வேணும்னா என் கூட வந்துரு, உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன், இல்ல உங்க அப்பா தான் வேணும்னா அவர் சொல்ற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கோவத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் ஒரு பிபிஓ கம்பெனியில வேலை பார்க்குற ஜேம்ஸோ அவங்க மேனேஜர் கிட்ட நாளைக்கு அத்தை பொண்ணு என்கேஜ்மெண்ட் இருக்கிறதுனால லீவ் கேட்கறாங்க. ஆனா அவர் தரமாட்டேங்கிறாரு. அப்பதான் ஜேம்ஸ் ஒரு உண்மையை சொல்றாரு. ஆக்சுவலி நாளைக்கு அவங்க அத்தை பொண்ணோட என்கேஜ்மெண்ட் கிடையாது. அதே நேரத்துல இன்னொரு டாப் ஆக்டரா இருக்கிற தாதாவோட ஃபேன் தான் ஜேம்ஸ். நாளைக்கு அவரோட படம் ரிலீஸ், அதுக்கு தான் அவர் லீவ் கேட்டிருக்காருங்க. இவர் தராதனால அந்த வேலையே ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட சொல்லிடுறாருங்க. ஆனா அவர் மேனேஜரோ 30 டே நோட்டீஸ் பீரியட் இருக்கு, அது வரைக்கும் நான் தான் உனக்கு லீவ் அப்ரூவ் பண்ண முடியும்ன்றாரு. இதனால கோவமான ஜேம்ஸோ நம்ம மேனேஜரோட டீ கப்பை போட்டு கீழே உடைக்கிறாருங்க. அடுத்தது அவர் லேப்டாப்பை எடுத்து உடைக்கிறதுக்கு போகும்போதே பார்த்து பயந்து போன நம்ம மேனேஜரை உடனே நான் உன்னை டிஸ்மிஸ் பண்றேன்னு சொல்லிடுறாரு. இதனால ஜேம்ஸும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாருங்க. சத்யாவோ ராசா ஃபேனு அவங்க கேங்ல ஒரு 4 பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஜேம்ஸோ தாதா ஃபேனு அவங்க கேங்லயே ஒரு 4 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒரே ஏரியா தான், எதிர் வீடு தான். அதனால ராசா பெருசா தாதா பெருசான்னு சொல்லிட்டு இவங்க பாக்குற இடத்துலலாம் இவங்க கேங் 2 பேரும் அடிக்கடி சண்டையே போட்டுட்டு இருக்காங்க. சத்யாவோ நம்ம தானியாவோட அப்பாவை திட்டியும் தானியாவோ சத்யம் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து இப்போ 1 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சத்யாவோ அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால தானியாவோ சத்யா கிட்ட இதுக்கு நிறைய நீ இப்படி பண்ணிட்டு இருந்தனா நான் ஒன்ன விட்டே போயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த நேரத்துல தான் அடுத்த வாரம் நம்ம ராசா படமும் தாதா படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகப்போதான் நியூஸ் வருதுங்க. கரெக்டா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு நம்ம ஜேம்ஸ் வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா அம்மாவை காணோம். அதே சமயத்துல நம்ம சத்யாவும் அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு வராதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க ஒய்ஃபை வெளியே தேடிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் சத்யாவுக்கு ஒருத்தர் கால் பண்றாரு. கால் பண்றவரோ உன் ஒய்ஃபை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன், நாளைக்கு 12 மணிக்கு நான் கொன்றுவேன், அப்படி கொல்லக்கூடாதுன்னா தாதாவும் ராசாவும் கான்ஃபரன்ஸ் காலில் என்கிட்ட பேசணுன்றாரு. அப்படி அவங்க 2 பேருமே என்கிட்ட பேசுறேன்னா கரெக்டா மத்தியானம் 12:01 உன் ஒய்ஃபை கொன்றுவேன், நான் சொல்றதை நீ நம்பலன்னா இன்ஸ்டாகிராம்ல உனக்கு வீடியோ போஸ்ட் பண்றேன், தயவு செய்து போலீஸ் கிட்ட போகாதீங்க, டைம் வேஸ்ட்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இதுக்கப்புறம் சத்யாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இன்ஸ்டாகிராம்ல தன்யாவை கடத்தி வச்சிருக்கிற வீடியோவை பார்த்துட்டு ஷாக் ஆறாங்க. அதே மாதிரி அதே நம்பரோ ஜேம்ஸுக்கும் கால் பண்ணி உங்க பேரண்ட்ஸை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன், நாளைக்கு 12 மணிக்குள்ள தாதாவும் ராசாவும் எனக்கு கான்ஃபரன்ஸ் காலில் பேசலன்னா 12:01 உங்க பேரண்ட்ஸை கொண்டுடுவேன்னு சொல்லியிருக்காருங்க. இது கேட்ட உடனே ஜேம்ஸோ சத்யா தான் அவங்க பேரண்ட்ஸை கடத்தி வச்சிருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நேரா சத்யாவை மீட் பண்ண போறாரு. அப்ப ஜேம்ஸ் சத்யாவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஒய்ஃபும் கடத்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவங்க ஒய்ஃப் பிரெக்னென்ட்டாவும் இப்ப இருக்காங்கன்னு அவருக்கு தெரிய வருதுங்க. அப்பதான் ஜேம்ஸோ சத்யா கிட்ட நீ ராசா வீட்டுக்கு போ, நான் தாதா வீட்டுக்கு போறேன், நிச்சயமா அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்களோட ஃபேன் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இவங்க போறது நைட்
ஃப்ளைட்டு அன்டைம்ன்றதுனால ராசா வீட்டுல இருக்கிற செக்யூரிட்டி கார்டும் பவுன்சரும் நம்ம சத்யாவை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதே சமயம் தாதா வீட்டுல இருக்கிற செக்யூரிட்டியும் பவுன்சரும் நம்ம ஜேம்ஸை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் சத்யாவும் ஜேம்ஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மைக் செட் வச்சு அவங்க ஃபேன் வீட்டுல கத்தி விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோடனே பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஓடி வந்து இவங்களை ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயோ இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவரோ முதல்ல கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, அடுத்த ஷிப்ட்ல வர இன்ஸ்பெக்டர் இதை கண்டுபிடிச்சு கொடுப்பாருன்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா அதே ஸ்டேஷன்ல கேப்டன் விஜயகாந்தோட ஃபேனா இருக்கிற எஸ்ஐயோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், பிரச்சனை வந்தாலும் நான் டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச நியூஸ் சேனல் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாருங்க. இதனால அந்த விஷயம் நியூஸ்லயே வந்துருது. இதுக்கப்புறம் சத்யாவும் ஜேம்ஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவருக்கு வந்த வீடியோவை சோசியல் மீடியால ஷேர் பண்றாங்க. இதனால நியூஸ் எல்லாருக்குமே பரவுது. இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா இருந்தனால சிஎம் அளவுக்கு ரீச் ஆகுது. சிஎம்ஏ அந்த 2 ஆக்ட்ரஸ்கிட்டும் ஃபோன் பண்ணி பேசுறாருங்க. இதனால தாதாவும் ராசாவும் கான்ஃபரன்ஸ் கால்ல அந்த மர்ம நபர்கிட்ட பேசுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேருமே அந்த மர்ம நபர்கிட்ட பேசுறாங்க. அவரும் நான் உங்க 2 பேருக்குமே 3 டிமாண்ட்ஸ் கொடுக்கறேன், அதை 3மே நீங்க செய்யலன்னா இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு இந்த 3 பேருமே கொன்றுவேன்னு சொல்றாருங்க. முதல் டிமாண்ட் என்னன்னா, கடைசியா ரிலீஸ் ஆன தாதா படத்தோட கட் அவுட்ல ஒரு பையன் ஏறி பாலாபிஷேகம் பண்ணும் போது கீழே வந்து இறந்து போயிட்டான். அந்த பையனோட பேரண்ட்ஸை தத்தெடுத்து இனிமேல நீங்க சம்பாதிக்கிற படத்துல பாதி பணத்தை அவங்களுக்கு நீங்க கொடுத்துடணும். அதே மாதிரி கடைசியா ரிலீஸ் ஆன ராசா படம் போது கூட ஒரு பையன் லாரி மேல ஏறி டான்ஸ் ஆடி கீழே வந்து இறந்து போயிட்டான். அவங்க பேரண்ட்ஸை ராசா தத்தெடுத்து அதுக்கப்புறம் சம்பாதிக்கிற பணத்துல பாதி பணத்தை அவங்களுக்கு கொடுத்துடணும். ரெண்டாவது டிமாண்ட் என்னன்னா, இங்க ராசாக்கும் தாதாக்கும் 2 பேருமே 300 அடியில கட் அவுட் வச்சிருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உங்க பசங்க யாராவது போய் அந்த கட் அவுட்டுக்கு மேல வித்தவுட் ப்ரொடெக்ஷன் இல்லாம மேலே ஏறி பாலாபிஷேகம் பண்ணணும். மூணாவது டிமாண்ட் என்னன்னா, இனி வர படங்கள் எல்லாத்துலயும் 2 பேருமே சேர்ந்துதான் நடிக்கணும் கடைசி வரைக்கும். இந்த 3 டிமாண்டையும் ஃபார்மாலிட்டி மாதிரி டாக்குமெண்டா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்ல சாயங்காலம் 5 மணிக்குள்ள நீங்க வந்து கையெழுத்து போடணும். போடலாம் 5 ஒண்ணுக்கு இந்த 3 பேரையுமே கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு அவரு போனா வச்சிடறாரு. இதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தாதாவும் ராசாவும் வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அந்த வீடியோல ஏற்கனவே 3 உயிர் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்க 2 பேருமே கான்ஃபரன்ஸ் கால்ல அந்த மர்ம நபர்கிட்ட பேசினோம். ஆனா அவன் சொன்ன 3 டிமாண்ட்ஸுமே இம்ப்ராக்டிக்கலா இருக்கிறதுனால அதனால எங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க வருத்தத்தோட சொல்லிக்கிறோம். வேணா வேற ஏதாவது நாங்க செய்யற மாதிரி டிமாண்ட் சொன்னா கண்டிப்பா செய்வோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோல சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் 5 மணி ஆகுது. அப்ப லைவ் வீடியோ கால்ல வர அந்த மர்ம நபரும் முகத்துல முகமுடிய போட்டுக்கிட்டு 2 கையிலயும் 2 பெரிய கத்தியை வச்சுட்டு நிக்கிறாரு. அப்ப அவர் முன்னாடிதான் அந்த 3 பேருமே கை காலெல்லாம் கட்டப்பட்டு ஒரு சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. இப்ப கரெக்டா 5 ஒண்ணுக்கு 2 கத்தியை வச்சு 3 பேருமே ஒரே நேரத்துல வெட்டுற மாதிரி காட்டுறதோட அப்படியே அந்த வீடியோ கட் ஆகுதுங்க. இதை பார்த்து ஷாக்கார நம்ம சத்யாவும் ஜேம்ஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பதட்டமாயி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வராங்க. அப்போ மறுபடியும் அந்த மர்ம நபரும் லைவ் வீடியோ கால்ல வராரு. அந்த வீடியோ கால்ல அவர் ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. அப்பதான் முத ஒரு முகமுடிய கழட்டுறாருங்க. பாத்தீங்கன்னா அது MS பாஸ்கர் தான். அப்ப MS பாஸ்கரும் தாதாவும் ராசாவும் நான் சொன்னது கண்டிப்பா செஞ்சிருக்க முடியும், ஆனா ஏன் செய்யல? காரணம், இறந்து போனது அவங்களோட பேரண்ட்ஸ் கிடையாது, அவங்களோட ஒய்ஃப் கிடையாது. அதே மாதிரிதான் நீங்களும் இருக்கணும். அவன் வேலையை செய்யறான், நீங்க உங்க வேலையை செய்யணும். அதை விட்டு அவனுக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்க வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நாம ஏன் இப்படி இருக்கோம் தெரியுமா? காரணம், நம்ம யாருக்காவது அருமையா இருந்துகிட்டு தான் இருக்கோம். முதல்ல ராஜாக்களுக்கு இருந்தோம், இப்ப அரசியல்வாதி கிட்டையும் கிரிக்கெட் பிளேயர்ஸ் கிட்டையும் சினிமா ஹீரோக்கள் கிட்டையும் அடிமையா இருக்கும். நம்ம தேட்டர்ல போய் சினிமா பாக்குறதுனாலதான் ஹீரோ அந்த நம்பிக்கை வந்திருக்காரு. ஆனா நம்ம வேகாத வெயில நின்றுட்டு இருப்போம். ஆனா அவன் ஏசி கார்ல வந்துகிட்டு நம்மளை கண்டுக்காமலே போயிட்டு இருப்பான். இன்னைக்காவது ஒரு ஹீரோட பையன் இன்னொரு ஹீரோவுக்கு ரசிகனாகி கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் ஊற்றி பார்த்துருக்கீங்களா? அவன் நிச்சயமா வாழ்க்கையில முன்னேறி தான் போவான். ஆனா நீங்க தான் அவங்களுக்காக அரைஞ்சு போயிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுல ஒரு மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ள வந்துடும். அந்த நேரத்துல உங்க ஹீரோ அவன் வீட்டுல இடம் கொடுப்பானா? நிச்சயமா அவன் வீட்டுக்கு நீங்க ஹெல்ப்புக்குன்னு போனா கூட அடிச்சுதான் துரத்துவான். நம்ம எப்போதும் யாரையாவது பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா எவனோட பெரிய ஆள் கிடையாது. இப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க கிட்ட போய் சச்சின் யாருன்னு கேட்டா அவருக்கு சச்சின் யாருன்னு தெரியாது, கிரிக்கெட்னாலே என்ன தெரியாது. அதே மாதிரி கிரிக்கெட் நம்மளா கண்டுபிடிச்ச விளையாட்டு தான். நம்ம கண்டுபிடிச்ச விளையாட்டுல ஒருத்தன் நல்லா விளையாடுறான், அவ்வளவுதான். அதுக்கு அவனை போய் லெஜண்ட் கார்டுன்னு தூக்கி வச்சு கொண்டாடுறது ஒரு முட்டாள்தனமா தெரியலையா? ஒருத்தன் உயிரை ஒருத்தன் காப்பாத்தனா அவன் ஹீரோ. அதே மாதிரி 4 பேருக்கு சாப்பாடு போட்டானா அவன் ஹீரோ. படிக்க முடியாட்டியும் ஒரு ஸ்கூலை கட்டி 10 பேரை படிக்க வச்சானா அவன் ஹீரோ. மத்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நானும் ஒரு ஹீரோவுக்கு ரசிகனா இருந்து என் வாழ்க்கையை தொலைச்சிருக்கேன். என் ஒய்ஃபையும் பார்த்துக்கிட்டது இல்லை, என் பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டது இல்லை. ஒரு நாள் என் ஹீரோவுக்காக நான் பேனர் கட்டும் போது மாடியிலேருந்து கீழே வந்துட்டேன். என் புட்டி உடஞ்சு போச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு பல லட்சம் ஆகும்னாங்க. என் ஒய்ஃப் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் அவங்களோட உடம்பு விற்று
என்ன காப்பாத்தினாங்க. இதுக்கப்புறம் எங்க அப்பா செத்தப்போ அவரோட பணத்தை எடுக்கிறது கூட என்கிட்ட காசு இல்லை. இதனால என்னோட ஹீரோட வீட்டு வாசல்ல போய் நின்னேன். ஆனா அவரோ பரிதாபப்பட்டு உள்ள போயிட்டாரு. இதுக்கப்புறம் என்னோட பையனும் சமீபத்துல நடந்த தாதா ராசா கோஷ்டி மோதல்ல கத்தி குத்து வாங்கி இறந்து போயிட்டான். அவனை பத்தி 2 நாள் நியூஸ்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் அதுவும் மறைஞ்சு போச்சு. இதனாலதான் உங்க மேல எனக்கு ரொம்ப கோவம். அதனாலதான் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இப்படி பண்ணேன். ஆனா உங்களோட பேரண்ட்ஸையும் உங்க ஒய்ஃப்கையும் நான் கொல்லல. கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. இனிமேலாவது மற்றவங்களுக்கு பேனர் கட்டுறதை நிறுத்திட்டு உங்க புள்ள குட்டியை நல்லா படிக்க வைங்க, உங்க ஃபேமிலியை நல்லபடி பார்த்துங்கன்னு சொல்லிட்டு அந்த லைவ் வீடியோ கால் கட் ஆயிருந்துங்க. இதுக்கப்புறம் MS பாஸ்கரோ 3 மாசம் ஜெயில இருந்துட்டு அவரோட வீட்டுக்கு வராரு. கரெக்டா அவர் வீட்டு வாசலுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்தவங்களோ எங்களோட அறிவு கண்ணையே நீங்க திறந்துட்டீங்க, இன்னையில இருந்து நாங்க உங்களோட ஃபேன் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு அவரையே கடவுள்னு கோஷம் போட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடியே அவரோட பேனரையும் வச்சு நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப MS பாஸ்கர் அவங்கள பார்க்கும்போது இவங்க இன்னும் திருந்தலமாமான்னு சொல்ற மாதிரியே இருக்கு. அதோட இந்த ஸ்டோரி முடியுதுங்க. இந்த ஸ்டோரியை கேட்டு முடிச்ச உடனே ப்ரொடியூசர் ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறாரு. அப்ப ஷில்பாவுக்கு இந்த படத்தோட பார்ட் 1ல அந்த டைரக்டர் முகமதோ கால் பண்றாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன்னு சொல்றாரு. அப்ப ஷில்பாவோ நான் இப்ப டியர் ஃபேன் கதையை சொல்லி முடிச்சிருக்கேன், அடுத்தது பிளாக் அண்ட் ஒயிட் கதையை சொல்ல போறதா சொல்றாங்க. இப்ப இவங்க 2 பேருக்குள்ள எப்படி கனெக்ஷன் பாத்தீங்கன்னா, பிளாஷ்பேக்ல நம்ம முகமதோ ப்ரொடியூசரோட சம்மதத்தோடயே அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு தான் அவங்க ஒய்ஃபுக்கு பிசிக்கல் இன்டர்மிசில இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவருக்கு தெரிய வருது. இவங்க 2 பேரும் 2 வருஷம் காதலிச்சிருந்தாலும் அந்த 2 வருஷத்துல இவங்க 2 பேருக்குள்ள எந்தவித பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. காரணம் அவங்க அப்பா ஏற்கனவே சத்தியம் வாங்கியிருந்திருக்காரு. இதனால முகமதும் அவங்க ஒய்ஃபை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பையும் எந்தவித உண்மையும் தெரிய வரல. அப்பதான் ஒரு நாள் ஒய்ஃபோ நம்ம முகமது கிட்ட நான் ஒரு லெஸ்பியன் நினைக்கிறேன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்த ஒரு ப்ரொஃபைல்ல ஷில்பான்னு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்கள எனக்கு பிடிச்சி போய் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சேன். இப்ப 2 பேருமே விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். அதை வச்சுதான் நான் ஒரு லெஸ்பியன்னு நான் சொல்றேன்னு சொல்றாங்க. அப்ப முகமதோ உனக்கு விருப்பம் இருந்தா நீ அவங்களையே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ சொல்றாரு. ஆனா அவங்க ஒய்ஃபோ இதுக்கு எங்க அப்பாவை எப்படி கன்வின்ஸ் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேக்குறாங்க. எப்படி முகமது பார்ட் 1ல அவங்க ப்ரொடியூசர் பண்ண கல்யாணம் பண்றதுக்காக அவங்க அப்பா ரிலேட்டட் கதையை சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி கடைசியில இப்ப கல்யாணமும் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இப்ப அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்க ஷில்பாவை அங்க அனுப்பிச்சு அவங்க ரிலேட்டட் கதையா ப்ரொடியூஸ் கிட்ட சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க பொண்ணை மறுபடியும் கல்யாணம் பண்றதுக்காக தான் அவங்க அங்க வந்திருக்காங்க. இதோட இன்டர்வல் போட்டுடுறாங்க. அப்ப கார்ல போயிட்டு இருக்க முகமதுக்கு அவங்க ஒய் மதுமிதா கால் பண்றாங்க. இப்ப என்ன கதை போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப முகமதோ இப்பதான் டியர் ஃபேன் கதையை ஷில்பா சொல்லி முடிச்சிருக்கான்னு சொல்றாரு. அப்ப அவங்களோ இந்த கதை எப்படி எங்க ரிலேட்டட் ஆகும்னு சொல்லி கேட்க, அதுக்கு முகமதோ உடனே சொல்லிட்டேன்னா உங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆயிடுவாரு. அதுல வேற உங்க அப்பா தோனி ஃபேன்ன்றதுனால இப்படி தோனி ஃபேனா அடிமையா இருக்கக்கூடாதுன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் ஷில்பாவை இந்த கதையை முதல்ல சொல்ல சொன்னதா அவரே சொல்றாரு. உடனே அவங்க ஒய்ஃபும் அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் பாத்ரூம்ல இருந்து வர ப்ரொடியூசர் கிட்ட ஷில்பாவோ உங்களை மாமான்னு கூப்பிடலாமான்னு வேற அர்த்தத்துல கேட்கறாங்க. ஆனா அவரோ தன்னை செல்லமா தான் அப்படி கூப்பிடுறான்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் ஷில்பாவோ பிளாக் அண்ட் ஒயிட்ன்ற 2வது ஸ்டோரியா ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்டோரியில பாஸ்கரோ 30 வருஷமா ஒரு கம்பெனிக்கு உழைச்சு இப்ப ரிட்டையர் ஆகி வீட்டுல இருக்காரு. பாஸ்கரோ அவங்க பொண்ணு ஷல்னிதாவை ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காக துபாய்க்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சிருந்தாரு. இப்ப அவங்கள பிக்கப் பண்றதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா பிளைட் கொஞ்சம் சீக்கிரமா வந்ததுனால ஷல்னிதா ஏற்கனவே லேண்ட் ஆகி இப்ப பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. உடனே அங்க போய் பிக்கப் பண்றதுக்காக நம்ம பாஸ்கரும் போறாரு. அப்ப பாஸ்கரோ அவங்க பொண்ணை பார்த்த உடனே ஷாக் ஆறாரு. காரணம் என்னன்னா, அவங்க பொண்ணும் தொட தெரியற மாதிரி சின்னதா ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க, ஸ்லீவ்லெஸ்ல டைட்டா டிஷர்ட்டும் போட்டிருக்காங்க. அப்ப ஷல்னிதாவோ தன்னோட கிளாஸ்மேட் சொல்லிட்டு ஒரு பையனையும் அவங்க அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பாஸ்கர் வந்த கார்லயே 2 பேரையும் அவர் கூட்டிட்டு போறாரு. பாஸ்கர் தன்னோட வீட்டுக்கு வந்ததும் கார்ல இருந்து இறங்குற ஷர்னிதாவோ அவங்களோட கிளாஸ்மேட்டை ஹக் பண்றத இவர் அவங்களுக்கு தெரியாமலே பாத்துடுறாரு. இதுக்கப்புறம் அவங்களோட கிளாஸ்மேட்டும் அந்த கார்லயே அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாருங்க. அப்ப பாஸ்கரோ அவங்க வைஃப் மூலமா அந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கிட்ட கேட்க சொல்றாரு. அவங்களும் கேக்குறாங்க. அதுக்கு ஷர்னிதாவும் அவன் என்னோட கிளாஸ்மேட் எல்லாம் சொல்றாங்க. அடுத்து அவங்க அம்மாவோ அவங்க நம்ம ஆளுங்களான்னு சொல்லி ஷர்னிதா கிட்ட கேட்க, ஷர்னிதாவோ அவங்க நம்ம ஆளுங்கதான், ஏன்னா பின்னாடி வால் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வாய அடைச்சிடுறாங்க. அப்ப மொட்டை மாடியில வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற ஷர்னிதாவோ எங்க அப்பா அவங்க அக்கா வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் பேசல, அதனால நீ பயப்பட தேவையில்லை, நம்ம கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கலனா நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நம்ம எப்படியாவது கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஷர்னிதாவோ அவங்க அம்மா கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன், நைட்டு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு கிளம்பி
கிளம்பிடுறாங்க. அப்போ பாஸ்கரும் அவங்க ஒய்ஃப் கிட்ட நாளைக்கு என்னோட ஓனர் நம்ம வீட்டுக்கு வராரு, அந்த சமயத்துல நம்ம பொண்ணு அரைக்குறை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கக்கூடாது, அதுக்காகவே நான் புது சல்வார் வாங்கி வச்சிருக்கேன், எப்படியாவது இதை போட்டு நாளைக்கு இருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. இதுக்கப்புறம் அடுத்த நாளே பாஸ்கரோட வீட்டுக்கு அவரோட ஓனரோ ஃபேமிலியோட வந்திருக்காரு. வந்த ஓனரோ என்னோட பையன் டாக்டர் ரிஷி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் யூஎஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆனா, நீ ஓகேன்னு சொன்னா நம்ம 2 பேருமே சம்மந்தி ஆயிடலான்றாங்க. அந்த சமயத்தில் தான் அவங்க பொண்ணும் மாடியிலிருந்து கீழே வராங்க. வழக்கம் போல் தொட தெரிகிற மாதிரி ஷார்ட்ஸும் ஸ்லீவ்லெஸில் டைட் டிஷர்ட்டு தான் போட்டுட்டு வராங்க. இதை பார்த்த உடனே அவங்க அப்பா பாஸ்கர் ஷாக் ஆகிறாரு. வந்த ஷர்மிதாவோ கால் மேலே காலை போட்டு சேரில் உட்காடுறாங்க. இதுக்கப்புறம் எங்கள் அப்பா நேற்றே ஒரு சல்வார் வாங்கி அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டு வரணும்னு சொல்கிறாங்க. நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுறது நம்மளோட சாய்ஸு, மற்றவங்க சொல்கிறத கேட்கணும்னு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது பார்த்தீங்களா, அதனால தான் எனக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஷர்மிதாவோ இங்கே கல்யாண விஷயம் பேசிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. உங்க பையன் ரிஷியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவங்க கூட ஒரு தடவை நான் செக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஷாக்கார வந்த அவர் ஓனரோ எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலியை கூட்டிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பிடுறாரு. அப்ப கோவமா இருக்கிற அவங்க அப்பா கிட்ட ஷர்மிதாவோ அவரு உங்களுக்கு வேணா பாசா இருக்கலாம், அது எனக்கு கிடையாது, திடீர்னு வந்து அவங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு, அவருக்கு சுத்தமா அறிவே கிடையாதா, நான் இந்த விஷயத்த நார்மலாக கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் சில விஷயத்த சிலவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னதான் புரியும், அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணதா சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஷர்மிதாவுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வருது. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் மார்னிங் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஈவினிங் பர்த்டே ஃபங்க்ஷன். அப்போ நம்ம ஷர்மிதாவோ அவங்களோட லவ்வருக்கு ஃபோன் பண்ணி எப்போதும் பர்த்டே விஷ் பண்ணும்போது உன்னோட என்ன ஆசைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கேட்பாரு. அப்போ நான் என்ன கேட்டாலும் அதுக்கு நோவே சொல்ல மாட்டாரு. அதனால இந்த தடவை அவங்க லவ் மேட்டரை ஓப்பன் பண்ணி கன்வின்ஸ் பண்ணிடலாம், அதனால கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலியை இங்கே கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடறாங்க. ஷர்மிதாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்க, அவங்க லவரோட ஃபேமிலியும் வந்துடுறாங்க. கடைசியில தான் அவங்க அப்பாவோ கிஞ்ச பனியனோட அண்ட்ராய்டோட வந்து சேர்றாருங்க. இதை பார்த்த உடனே ஷர்மிதாவோ அழுதுகிட்டே வெளியே போறாங்க. அப்ப வெளியே போற ஷர்மிதாவை மீட் பண்ற அவங்க அப்பாவோ இந்த கிளைமேட்டுக்கு இதுதாங்க கம்ஃபர்டபுள், நைட் நான் தூங்கும் போது கூட இப்படி தான் கம்ஃபர்டபுளாக தூங்குவேன், ட்ரெஸ்ஸுன்றது நம்மளோட சாய்ஸ் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க பொண்ணும் ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தானம்மா நான் சொன்னேன், உன்னோட உலகமான ஸ்கூலு காலேஜ் படிப்பு எல்லா இடத்துலையும் உனக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸு நீ எப்படி வேணால் போட்டுக்கலாம், நான் கேட்கவே மாட்டேன், ஆனால் என்னோட உலகமான ஆஃபீஸு என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ்ஸு போடணும்னு சொல்லி கேட்டேன், நீ கேட்கல, ஆனால் நான் இப்போ உன் உலகத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கு வந்ததுக்கு என்ன நீ அசிங்கமாக பார்க்குற, அதே மாதிரி என்னோட உலகத்தில் உனக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸை நீ போட்டு வரும்போது நான் அசிங்கமாக பார்த்தது தப்பு இல்லை தானே. இந்த விஷயத்த நான் ஃபார்மலாக கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், ஆனால் சிலவங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னாதான் புரியும்னு சொல்லிட்டு என் பொண்ணே சொல்லியிருக்கா, அதனால தான் உங்ககிட்டையும் உனக்கு புரியிற மாதிரி நான் சொன்னேன். நீ என்ன ஓல்டு ஸ்கூல்னு சொன்னேன், ஆனால் நாங்கள் செஞ்ச பழைய தப்புகள்லாம் திருத்திட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சைடுக்கு தான் மாறிட்டு வரோம், ஆனால் நீங்களோ எங்களை மதிக்கிறதே கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் உன்னை கொன்னே போட்டிருப்பேன், ஆனால் இப்போ நீ ஒரு பையனையோ இல்லை பொண்ணை கூட லவ் பண்ணியிருந்தா உன்னோட சந்தோஷத்துக்காக எங்களோட மனசை மாற்றிக்கிட்டு நாங்கள் மாறுற நிலைமையில இருக்கோம், ஆனா நீ எங்களுக்காக கொஞ்சம் மாறுறது தப்பில்லை தானே அப்படின்னு சொல்றதோட இந்த ஸ்டோரியை அவங்க முடிச்சிருக்காங்க. அப்ப இந்த ஸ்டோரியை கேட்ட ப்ரொடியூசரோ இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்ப நிறைய பொண்ணுகளோ ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அழகார ட்ரெஸ்ஸையும் போட்டு அலையிறாங்க, அவங்களுக்கு மெசேஜ் சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஷில்பாவோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அதாவது ஆம்பளையோ பொம்பளையோ அது இங்க கிடையாது, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸை எல்லா இடத்துலையும் அவங்க போடக்கூடாது, இடம் பொருள் ஏவல் பார்த்து தான் போடணும்னு தான் இல்லை மெசேஜ் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பிக்னியை போட்டுட்டு போகக்கூடாது, ஸ்விமிங் பூலுக்குள்ள கோட்டை போட்டு குதிக்கக்கூடாது, அதை தான் இதில் சொல்ல வரும்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரொடியூசர்ஸ் ரெஸ்ட்ரூம்குள்ள போகிறாரு. இந்த சமயத்தில் நம்ம ஷில்பாவுக்கு கால் பண்ணுற முகமதோ நான் அவங்க இடத்துக்கு ரீச் ஆகிட்டேன், இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி கேட்க அவங்க 2வது ஸ்டோரியை முடிச்சுட்டு இப்போ ஃபைனல் ஸ்டோரியை சொல்ல போகிறதா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ரெஸ்ட்ரூம்ல இருந்து ப்ரொடியூசர் வந்து உட்காரும் போது அவங்களோட அசிஸ்டண்ட்டோ உங்க மாப்பிள்ள வந்திருக்காருன்னு சொல்றாங்க, அவங்க வெயிட் பண்ண சொல்லி ப்ரொடியூசர் சொல்றாரு. இதுக்கப்புறம் அவங்க செட்டப் நம்ம ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி நான் சிஎஸ்கே மேட்ச்ல தான் இருக்கேன், நீ எப்போ வரேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகும், இருந்தாலும் வந்துடுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாருங்க. இப்போ ஷில்பாவோ யுவர்ஸ் லவ்விங்லி லவ்ன்ற 3வது ஸ்டோரியை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்டோரியில 90s கிட்டா இருக்கிற நம்ம யுவனும் ஒரு ஆர்டிஸ்டா இருக்காருங்க. அவருக்கு ஜிம் ட்ரெயினர்னு குடிகாரன்னு 2 ஃப்ரெண்டு இருக்காங்க. அப்போ யுவனும் ஒரு
ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணும் இது லவ் கிடையாது, சிச்சுவேஷன்ஷிப்ன்றாங்க. அதாவது சிச்சுவேஷன் டைம்ல யூஸ் பண்ணிட்டு அப்புறம் கழட்டி விட்டுருவாங்க போல இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் இவனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப துடிப்போட இருக்காரு. இதுக்கப்புறம் இவனும் பார்ட்டியில ஒரு பொண்ணு மீட் பண்றாருங்க. அவங்களும் இவனை பிடிச்சிருக்குன்றாங்க. ஆனா நம்ம டிங்க் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலான்றாங்க. டிங்க்னா டியூவல் இன்கம் நோ கிட்ஸ். அதாவது நம்ம சம்பாதிக்கிறதுல நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்துக்கலாம், ஆனா குழம்பு பெற்றுக்கிட்டு அதை பார்த்துக்கிற பிரச்சனை வேணான்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இவனும் ஒரு பொண்ணை மீட் பண்றாங்க. அந்த பொண்ணு இவனு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களும் குளிர்காலத்துல மட்டும் நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கலான்றாங்க. அதாவது குளிர்காலத்துல மட்டும் வச்சுக்கலாம், வெயில்காலம் வந்தா நம்ம பிரிஞ்சிடலான்றாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இவனும் ஒரு நியூ சிம்மை ஆக்டிவேட் பண்றதுக்காக சிம் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்பரை டைப் பண்ணிட்டு இருக்காரு போன்ல. அப்ப நம்பரை கொஞ்சம் மாத்தி போட்டுறாங்க. இதனால நம்பர்ல இருந்து கால் போகுது. அந்த பக்கம் இருக்கிற பொண்ணும் நித்யா அண்ணும் நம்ம கேப் கிளப் தமிழ்நாடு திருச்சியில் இருக்கிறதா சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இவன் ஷாக் ஆறாரு. அது மட்டும் இல்ல, நம்ம சீஃப் மினிஸ்டர் சிவகார்த்திகேயன் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்பதான் நீங்க எந்த வருஷத்துல இருக்குன்னு கேட்கும் போது அந்த பொண்ணு 2050 இருக்கிறதா சொல்றாங்க. அந்த சமயத்துல இவன் கூட 2025 நடக்கிற T20 வேர்ல்டு கப்பை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதனால இவனும் மறுபடியும் நித்யாவுக்கு போன் பண்ணி 2025 நடந்த T20 வேர்ல்டு கப்பை யார் ஜெயிச்சதுன்னு கேட்குறாங்க. அவங்களும் கடைசி பால்ல கோலி 6 அடிச்சு இந்தியா தான் ஜெயிச்சதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. இதை வச்சு அவங்க 2050 தான் இருக்காங்கன்னு நம்ம யுவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஆனால் நித்யாவோ யுவன் 2025 பேசுறத நம்ப மாட்டேங்கிறாங்க. இதை ப்ரூவ் பண்றதுக்காகவே நம்ம யுவனோ அடுத்த நாள் காலையில் நித்யாவுக்கு கால் பண்றாங்க. அவங்க அப்பாவை போய் பார்க்க சொல்றாங்க. அவங்களும் பார்த்துட்டு ஷாக் ஆறாங்க. இப்போ ஃபிளாஷ்பேக்ல பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே யுவன் நம்ம நித்யாவுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா தான் ஃபோன் எடுத்திருப்பாரு. அவரும் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் டிவிஎஸ் பைக்கில் போது கார் ஆக்சிடென்ட் ஆகி நான் ஒரு காலை இறந்துட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால கரெக்டாக அந்த இடத்த இவர் நோட் பண்ணிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷத்தில் போய் அவங்க அப்பாவை கார் ஆக்சிடென்ட்லேருந்து அவர் காப்பாற்றிடுவாருங்க. ஆனால் இங்கே நித்யா அவங்க அப்பாவை பார்த்து ஷாக் ஆகிறதுக்கு காரணம் முன்னாடி ஒரு கால் தான் இருந்துச்சு, இப்போ 2 காலுமே இல்லை. இப்போ மறுபடி ஃப்ளாஷ்பேக்கில் போயிங்கன்னா ஆக்சுவலி அவங்க அப்பாவை அந்த கார் ஆக்சிடென்ட்லேருந்து நம்ம யுவன் காப்பாற்றிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் அதே டிவிஎஸ் பைக்கில் அவங்க போகும்போது ஒரு லாரி முயிடுது. அதனால இப்போ 2 காலும் காலி ஆயிடுது. அதனால தான் அங்கே 2 காலும் மிஸ்ஸிங்காக இருக்குது. இதனால் நித்யாவும் ஃபோனை வச்சிடறாங்க. ஆனால் மறுபடியும் நைட்டு நம்ம யுவனை கால் பண்ணி நீங்கள் 2025 தான் பேசுறீங்கன்னு நம்பிடுறாங்க. அப்போ யுவனோ நீங்கள் எப்போ பிறந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் 2029 பிறந்ததா சொல்கிறாங்க. இப்படியா 2 பேரும் நிறைய பேச ஆரம்பிச்சு நம்ம யுவனுக்கு நித்யாவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது தான் நித்யாவோ ஒன்று பார்க்குறோன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் பார்க்க முடியாது. இங்கே டைம் ட்ராவல் ப்ராஜெக்ட் கூட ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குன்றாங்க. அப்போ யுவனோ என்னால் ஒன்று பார்க்க முடியும், ஏன்னா நான் டிசைனர், நீ அங்காடையலங்களை சொன்னால் நான் அப்படியே வரைஞ்சி ஒன்று பார்த்துருவேன்றாங்க. அப்படியே அவங்க அங்காடையலங்கள் சொல்லிகிட்டு இருக்கும் போது நம்ம யுகன் வரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க ரைட் சைடு நெக்ல இருக்கிற ஆர்ட் ஷேப்டு மச்சத்தையும் சொல்றாங்க. அதையும் நம்ம யுகன் வரைகிறாரு. கடைசியில ஃபுல்லா வரைஞ்சி நம்ம நித்யாவோட முகத்தை முழுசா நம்ம யுகன் பார்த்துடுறாருங்க. அப்ப நித்யா 2050 இருக்கிற வீட்டுக்கு அட்ரஸுக்கு இப்ப 2025 இருக்கிற நம்ம யுகனும் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த வீடோ இப்ப பாலனிச்சுதான் இருக்கு. எல்லா விஷயத்த நித்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. அவங்களும் 2026 தான் எங்க அப்பா அந்த பில்டிங்கை வாங்கி ரெனோவேட் பண்ணாரு, 2030 தான் இந்த வீட்டுக்கு வந்துட்டா சொல்றாங்க. அதாவது இப்ப இருக்கிறது அவங்க வளர்ப்பு அப்பா தான். நான் 2029 பிறக்கும் போதே எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அநாத ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்து வளர்க்கறது இந்த அப்பா தான் சொல்றாங்க. அப்ப யுகனும் நித்யா கிட்ட இப்ப இங்க இருக்கிற 2K கிட்ஸ் சீரியஸ் லவ் கிரிஞ்சா பாக்குறாங்க, அதே மாதிரி நீங்களும் சீரியஸா லவ் பார்க்க மாட்டேங்குதானு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம நித்யாவோ ஆரம்ப காலத்துல நம்மளுக்கு பிடிச்சவங்கள நம்ம இன்னொருத்தகிட்ட இருந்து காப்பாத்துற ப்ரொடெக்ஷன் தான் லவ்வா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ராஜா காலத்துல வேற மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் 80s காலத்துல பார்க்காத லவ்லாம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஃபோன், வாட்ஸ்அப், டிண்டர்லாம் வரும்போது லவ் ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. லவ் ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சதுனால அவங்க ஆட்களை மாத்திக்கிட்டே இருந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி என்ஜாய் பண்ணவங்க எல்லாம் அவங்களுக்கு 45 வயசு வரும்போது, அதாவது செக்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அவங்களுக்கு புரியும் போது ஒரு எமோஷனல் சப்போர்ட்டை தேட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்க பிரிஞ்ச லவ்லேயே இவங்க கூட வாழ்ந்திருந்தா நம்ம கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்ச அவங்கள திரும்ப எல்லாரும் போய் தேட ஆரம்பிச்சாங்க. இதனால 2030 ஒரு புரட்சி ஆரம்பிச்சிச்சு. அதாவது ரீயூனியன் வித் லவ் ஆஃப் யர் லைஃப்னு சொல்லிட்டு அவங்க வாழணும்னு நினைச்ச லவ்வரை தேடி போய் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க கூட கடைசி வரைக்கும் லவ்வோட வாழ ஆரம்பிச்சாங்க.
இதனால 2009 லவ் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே யுகனும் நம்ம நித்யாவை வீட்டு வாசல் கிட்ட வர சொல்லிட்டு வாசல் கிட்ட இருக்கிற செவர்ல நம்ம யுகனே அப்படியே ரிங்க கொடுத்து ப்ரொபோஸ் பண்ற மாதிரி அவரோட முகத்தை வரையறாரு. இதை பார்த்த உடனே நித்யா அப்படியே எமோஷனலா ஆகுறாங்க. அப்ப யுகனும் கடைசி வரைக்கும் உங்க கூட சேர முடியாதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உன்னை விரும்புறேன்னு சொல்றாங்க. அப்ப நித்யா ஏதோ சொல்ல வரதுக்கு முன்னாடியே அவரோட குடியார ஃப்ரெண்டோ லைட்டா இவர் இடிக்கிறதுனால அவர் கையில இருக்கிற போன் கீழே வந்து லைட்டா கிராக் ஆகுது. அவங்களோட கனெக்ஷனும் அதோட கட் ஆயிடுது. திரும்ப அந்த போன்ல இருந்து நித்யாவுக்கு ட்ரை பண்றாங்க, ஆனா கால் போகவே மாட்டேங்குது. அவன் ஃப்ரெண்டோட போனையும் வாங்கி அவர் ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ஆனா நித்யாவுக்கு காலே போக மாட்டேங்குது. இதனால ஃப்ரஸ்ட்ரேஷனால நம்ம யுகன் பயங்கரமா கத்துறாங்க. இதுக்கப்புறம் யுகனால நித்யாவை மறக்கவே முடியல. இப்படி 3 வருஷம் ஓடி போயிருது. இதுக்கப்புறம் அவங்க வீட்டுல பார்த்த பொண்ணான யாமினியை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் 2029 ஒரு ஹாஸ்பிட்டல்ல நம்ம யுகனும் அவர் ஃப்ரெண்டு ஜிம் ட்ரெயினரும் இருக்கும் போது அங்க நம்ம நித்யா ஓடி வந்து நம்ம யுகனை அப் பண்றாங்க. அப்ப நித்யாவும் அன்னைக்கு கால் டிஸ்கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப உனக்கு கால் ட்ரை பண்ணி பார்த்தேன், போகவே இல்லை, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா கடைசியில அவங்க டைம் மிஷினை கண்டுபிடிச்சிட்டாங்க. வாலண்டியரும் பண்ணிட்டு இருந்தாங்க. நானே வாலண்டியர் ஆகி அந்த டைம் மிஷின் மூலமா தான் உன்னை தேடி எப்படியோ கரெக்டா கண்டுபிடிச்சு இங்க வந்ததா சொல்றாங்க. அப்ப நித்யாவோ என்னோட லவ்வா சொல்றதுக்காக தான் இங்க நேர்ல வந்திருக்கதா சொல்றாங்க. அப்ப யுகன் மூலம் அவர் ஏற்கனவே யாமினியை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க பிரெக்னண்டா இருக்கிறதுனாலதான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கத நம்ம நித்யா தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப யுகனும் நித்யா கிட்ட நான் ஒரு நாள் கூட என் ஒய்ஃப் யாமினி கிட்ட வாழ்ந்ததே இல்லை, ஒரு நாள் குடி போதையில தான் அவ கூட அஃபேர் நடந்து போச்சு, அதனாலதான் அவ பிரெக்னன்ட் ஆனதாகவும் சொல்றாங்க. இதனால என் ஒய்ஃப் கிட்ட பேசி நான் கன்வின்ஸ் பண்றேன்றாங்க. ஆனா நம்ம நித்யாவோ உனக்கும் உன் குழந்தைக்கும் நான் இடையூறா இருக்க விரும்புறேன்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல தான் நர்ஸோ பெண் குழந்தை உங்களுக்கு பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யுகனை உள்ள கூட்டிட்டு போறாங்க. கூடவே நம்ம நித்யாவும் வராங்க. அப்ப அவரோட ஒய்ஃப் யாமினியோ நம்மளுக்கு பெண் குழந்தை பிறந்தா நித்யான்னு பேர் வைக்கலான்னு சொன்னீங்களே, அதனால நம்ம நித்யாவனே பேர் வைக்கலான்னு சொல்றாங்க. அப்பதான் 2 பேருமே அந்த குழந்தைக்கு ரைட் சைட் நெக்ல ஹார்ட் ஷேப்ல மச்சம் இருக்கிறத பாக்குறாங்க. 2 பேருமே ஷாக் ஆறாங்க. அப்பதான் யுகனுக்கு தான் பொண்ணைய லவ் பண்ண விஷயமும் அதே மாதிரி நம்ம நித்யாவுக்கு தான் அப்பாவையே லவ் பண்ண விஷயம் தெரிய வருது. இதை தெரிஞ்ச 2050க்கு நித்யா கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஏற்கனவே நித்யாவோ அவங்க பறக்கும் போது அவங்களோட அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயதா சொல்லியிருப்பாங்க. இதனால நம்ம யுகனும் தனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு பயந்து நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க ஃப்ரெண்டு ஜிம் ட்ரெயினர் ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துடுறாரு. அப்பதான் அவர் ஒரு உண்மையை சொல்றாரு. அதாவது உன் ஒய்ஃபு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என் கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா, அப்பதான் நானும் உனக்கு குழந்தை பிறந்தா நித்யான்னு பேர் வைப்பேன்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நம்ம உள்ள போய் பார்க்கும் போது அவ என்கிட்ட தான் சொன்னா, உன்கிட்ட சொல்லலன்னு சொல்றாங்க. நான் தப்பு பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோ, அதனால என்னோட குழந்தைய நீ நல்லபடி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுறாரு. இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சுட்டு நம்ம ஷில்பாவோ காதல் யாருக்கு யார் மேல எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது, ஆனா அந்த காதலை தடுக்க நம்ம நினைச்சா அஃபேர் சூசைட் கொலை கூட நடக்கலாம்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஷில்பாவோ ப்ரொடியூசர் கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க பொண்ணு லவ் பண்ற விஷயம் மேட்டரை ஃபுல்லா சொல்லிடுறாங்க. இதை கேட்டு முதல்ல நம்ம ப்ரொடியூசர் ஷாக் ஆனாலும் அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா தான் இவங்க ஸ்டோரி சொல்றாங்கன்னு அதை கரெக்டா மெமரைஸ் பண்ணிட்டு பயங்கரமா சிரிக்கிறதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்ற. நன்றி, வணக்கம்.